கோயம்புத்தூர் கேரநத்தம் ஐடி பார்க்ல இருந்து 10 நிமிஷம் நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 4 BHK வீட்டுக்கு நீங்க டைரக்டா வந்துடலாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேட் ஹைவே மேல எனி டைம் டே டைம் ஃபுல்லாவே காலையில இருந்து ஈவினிங் நைட்டு ஒரு 10:30 வரைக்குமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய மெயின் ரோடு மேல உங்க வீட்டை விட்டு இறங்குனீங்கன்னா 3 வீடு கிராஸ் பண்ணா போதும். பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, பக்கத்துலேயே ஹோட்டல்ஸு, பேங்க், ஏடிஎம், டெம்பிள்னு என்னென்ன வேணுமோ எல்லாமே வித்தின் 50 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான 4 BHK. ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. நான் ப்ரைஸை லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த வீட்டோட பிளான்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான 3 சென்ட் லேண்ட் ஏரியா, கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்ச மாதிரி உங்களுக்கு 2650 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 4 BHK வீடுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டோட ஃப்ரண்ட்லேயே நல்ல ஃப்ரண்ட் பால்கனியோட டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் பண்ண மாதிரி சூப்பராக அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் 12க்கு 17 சைஸில் நல்ல பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் செக்டு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. தென் வாட்டர் சம்ப், இண்டிவிஜுவல் போரும் இருக்குங்க. இது தவிர மேலே ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் வால்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப அழகான வால் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் போயிட்டு வர்ற அளவுக்கு நமக்கு கேப் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோருமே ரொம்ப சிம்பிளாக அழகான தேக்கு மர டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஒரு 16க்கு 16 சைஸில் எல்லோரும் கேட்பாங்க. இது வந்து 17க்கு 21 சைஸில் ரொம்பவே ஜம்போ சைஸில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டியாக பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க், மல்டி கலர்ஸில் உங்களுக்கு நிறைய பெயிண்டிங் ஒர்க்கு, அதோட ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக அப்படி அலங்கரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹால்லே பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு தனியாக டிவி வால்லாம் நீங்கள் இன்டீரியரில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். சிவில் ஒர்க்லேயே அதுக்கான ஸ்பேஸை கரெக்டாக கொடுத்து டிவி வால்னு டிசைன் பண்ணி அதிலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் இதிலே உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட்டுங்க. நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். 2 ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போகவும் உங்களுக்கு ஸ்டோரேஜஸ் ஃபுல்லாகவே இருக்குங்க. கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹாலு, கிச்சன், கீழே ஒரு பெட்ரூம் மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்கிற மாதிரி வேணுங்கிற அளவுக்கு விண்டோவெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. 4 ஃபேன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் மட்டுமே. இந்த இடத்துல ஒரு ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க ஹாலில். கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுமே சேர்த்து 8க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். அது அதே மாதிரி வால் டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸில் நல்ல பார்டர்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கிச்சன் கவுண்டர் டாப்க்குலாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் தாங்க. பேஸ் கேபினட்ஸ், ஓவர் ஹெட் கேபினட்ஸு, எல் ஷேப்பில் க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, 3 டோர்ஸ் இருக்கிற மாதிரியான டால் யூனிட்னு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜஸோடு ரெடி பண்ணியிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் ஏரியா. டோட்டலாக 2 விண்டோ கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே இன்டீரியர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக காட் போடக்கூடிய இந்த இடத்துல மட்டும் ஹெட்டர் பார்ட்டில் நல்ல டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக, அதாவது கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு மேலே அந்த டாப் லைட்ஸோடு அழகாக இருக்குங்க. இது போக உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, வார்ட்ரூபு, மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, இந்த இடத்துல தனியாக ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச்சாக உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் வந்துடுதுங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. நல்ல குவாலிட்டியான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸுக்கு நல்ல கிளாஸி லுக்கில் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால ஸ்டேர் கேஸுமே ஹாலில் இருந்தே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்பேஸையுமே யூஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்டிங்கான ஒரு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழேயும் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குங்க. ஸ்டெப்ஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாலையும் நம்ம பேட்டரி பேக்கப் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயும், ஹேண்டில்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே ஒரு லென்த்தியான ஹால் கொடுத்து லைனாக 3 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹால்லையுமே பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு நல்ல டியூயல் கலர் இல்லைங்க, 2-3 கலர்ஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணி
உங்களுக்கு நல்ல ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதோட வந்து ஸ்பாட் லைட்ஸு, 2 ஃபேன் கூட ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்தீங்கன்னா மேலே வந்த உடனே ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து எக்ஸாக்ட்லி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே அந்த 10க்கு 16 சைஸில் கொடுத்து ஃப்ளோரிங் பெயிண்டிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி. பட் அதே மாதிரி இங்கேயுமே வந்து இந்த ஹெட்டர் பார்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணி இந்த இடத்துல டாப் லைட்ஸ் எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே வார்ட்ரோபு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, சின்ன ஷெல்ஃப் ஏரியா, சேம் அந்த பெட்ரூமில் மாதிரியே 2 பக்கமுமே விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி உங்களுக்கு இன்னர்லேயே உங்களுக்கு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அதே சைஸு, கொஞ்சம் வால் டைல்ஸும் ஃப்ளோரிங் டைல்ஸும் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. மற்றபடி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே அட்ஜசன்ட் சைட்லேயே மேலே ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் அப்படியே லைனாக 3 பெட்ரூம்ஸுங்க. அஃப்கோர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இந்த வீட்டில் வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, தனியாக ஒரு புக் ஷெல்ஃபு, இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. அந்த பாத்ரூமை விட இது லிட்ரலி இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூமுங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 3 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதுவுமே 10க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நல்ல வெளிச்சம் காத்தோடத்துக்கு விண்டோ இருக்குது, வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்ஸ்லையும் பண்ண மாதிரி டாப் லைட்ஸோட அந்த ஹெட்டர் பார்ட்டுக்கு மட்டும் தான் ஒன் சைட் வாலில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. எதுவுமே ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் மாதிரியே இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு டைனிங் ஹால் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் டைம்லையோ வீட்டில் யாருக்காவது பர்த்டே அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துலையே நீங்கள் வாஷ் பேஷன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. தென் இந்த வீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே ஒரு எக்ஸிட் டோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்தோன்னே நான் ஃப்ரண்ட்டில் இருந்து காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் பால்கனிங்க. ஸோ இது எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஹேண்ட் ரெயிலிங்க்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அண்ட் மேலே ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்கில். இந்த பக்கம் ஒன் சைடு வால் மட்டும் உங்களுக்கு பேஸ் கலர் க்ரீன் கலராக கொடுத்து லீஃபி டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி ஒயிட் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஸ்பேஸ்லேருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஓப்பன் ஸ்பேஸ் தாங்க. மேலே ரீச் ஆன உடனே கிழக்கு பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டோருங்க. ஃபுல்லாக இது ஓப்பன் ஸ்பேஸ் தான். நமக்கு வீட்டுக்கு இப்போ துணி துவைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து நமக்கு ஹேண்டில் வாஷ் பண்ணிக்கிற மாதிரியான வாஷிங் ஸ்டோனு, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாட்டர் டேங்க் ரூம் கொடுத்து இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ப்ரொவிஷன் அண்ட் பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் இது ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு டோர் மாதிரியோ இல்லை ஏதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். சின்ன ரூம் மாதிரி இருக்குங்க. வீட்டோட பிளான் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போதே கீரனத்தம் ஐடி பார்க்லேருந்து நியர்பை அதிகபட்சமாக 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்ம இந்த டெரஸ் ஏரியாவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன். இங்கே நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரனத்தம் ஐடி பார்க்கு தாராளமாக உங்களுக்கு வந்து வியூ ஆகுங்க. வித்தின் 10 மினிட்ஸ், அதிகபட்சமாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வருங்க. நான் சொல்கிறது வந்து அதிகமாகவே அந்த 4 கிலோமீட்டர் தான் வரும். ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ரோடு. தொடர்ந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த ரோட்டில் இருந்துகிட்டே இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து, நார்மலான காய்கறி மார்க்கெட்லேருந்து, ஹோட்டல்ஸ் வேணுமா, ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணுமா, கோயிலுக்கு போகணுமா, எல்லாமே இந்த ஒரு 4 வீடு கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்குங்க. எனி டைம் பஸ் இருக்கிற மாதிரி மெயின் பஸ் ஸ்டாப்பு. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இடிகரை பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 82 lakhs சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 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 அஃபோர்டபுளான காஸ்ட்டு தான். ஏன்னா இன்றைக்கி இந்த இடிகரையில் லேண்டோட காஸ்ட் பொறுத்த வரைக்கும் சென்ட் 14 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. அதுவும் இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. கிழக்கு பார்த்த மாதிரி 3 சென்ட் 2650 ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேன் முதற்கொண்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்ம இடம் வாங்கி நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் 82 லட்சம் ரூபாய்க்கெலாம் நிஜமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே முடியாதுங்க.
இதுலேயுமே உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு, நான் நேரில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். கோயம்புத்தூர் இடிகரையில் 4 பிஹெச்கேங்க, நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியா. நீங்கள் வாடகைக்கே விட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா வரைக்கும் வாடகைக்கு விடலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.